ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான பருப்பு சாதம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரிசி 2 கப் எடுத்துக்கலாங்க. பருப்பு 1 கப் எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் 1 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. பருப்பு சாதம் செய்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க. ரெண்டு கண்டி எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு நல்லா வெடிச்சோன்னே சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெங்காயம் 50 கிராம் போட்டுக்கலாங்க, பெரிய வெங்காயம். மூணு பச்சை மிளகாவை வெட்டிட்டு போட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சால்ட் உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்பு நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோங்க. அதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் ஒரு 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளோட பருப்பு சாதம் 2 விசில் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூனு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எப்போதுமே நம்ம பருப்பு சாதத்துக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. லைட்டாக ஒரு கலரிக்கலாங்க. பாருங்கள், அடி பிடிக்காமல் சூப்பராக பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட சூப்பரான பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. பருப்பு சாதம் பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.